தொடர்ந்து அடுத்தபடியாக சென்னை எழும்பூரில் அரசு கண் மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய சாலையான ருக்மணி லட்சுமிபதி சாலையில் நேற்று கனமழை காரணமாக முழங்கால் அளவிற்கு மேல் மழைநீரானது தேங்கியிருந்த நிலையில் இன்று நீர் முழுவதும் வடிந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். எழும்பூர்ல இது தவிர்த்து தாய்சேய் நல மருத்துவமனை முன்பாகவும் நேற்று தினத்தில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. அங்கும் மழைநீரானது வடிந்து விட்டதா? தற்பொழுது வேறு ஏதேனும் பகுதிகளில் வெள்ளநீர் சேர்ந்திருப்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கள சூழல் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் இந்த செங்கல் புயலின் காரணமாக பல பகுதிகளிலும் சென்னையில் முக்கிய சாலைகளிலும் கூட மழைநீர் தேங்கி இருந்தது. குறிப்பாக முழங்காலில் இருந்து இடுப்பு வரையிலும் கூட ஒவ்வொரு சாலைகளிலும் அதன் பள்ளத்திற்கு ஏற்ப தேங்கி இருந்தது. குறிப்பாக எழும்பூர் சாலையை பொறுத்தவரை அரசு கண் மருத்துவமனை, எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகள், இரத்த வங்கிகள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலைகளில் நேற்றைய தினம் தொடர்ந்து பெய்த அந்த கனமழையின் காரணமாக முழங்காலுக்கும் மேலாக வரையிலும் இந்த கனமழை நீர் தேங்கி இருந்தது. அதனை நாம் செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் வழங்கிய காட்சிகள் மூலம் நம்மால் பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த கனமழை தொடர்ந்து பெய்த காரணத்தினால் அங்கு தேங்கியிருந்த நீர் மாலைக்கு மேலாக மழை நின்ற பின்னர் இரவு முதலேயே வடிய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை பார்க்கும் பொழுது சாதாரணமான சாலை போல், அதாவது எப்பொழுதும் அந்த சாலை எந்த அளவிற்கு இயல்பாக செயல்படுமோ அதே போல தற்பொழுது செயல்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக கனமழை தொடர்ச்சியாக நிற்காமல் பெய்ததன் காரணமாகவே கால்வாய்களில் நீர் முழுமையாக செல்ல முடியவில்லை என்றும், மழை நின்றவுடன் மெல்ல மெல்ல அந்த தேங்கிய நீர் வடிந்திருக்கிறது என்றும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதி மட்டுமின்றி பொதுவாக பல இடங்களிலும் கூட, சுரங்கப்பாதைகளிலும் கூட இதே நிலைதான் தொடர்கிறது. குறிப்பாக பல இடங்களில் இது போன்ற மழைநீர் தேங்கியிருந்தாலும் மழை நின்றவுடன் ஒரு சில மணி நேரங்களில் அந்த மழைநீர் கால்வாய் வழியாக வெளியேறுகிறது. அப்படி வெளியேற முடியாத சூழல் இருந்தாலும் கூட அங்கு கழிவுகள் தேங்கியிருந்தால் அவற்றை அகற்ற மாநகராட்சி ஊழியர்கள் பணியில் இருக்கிறார்கள் என்றும், அது மட்டுமின்றி மோட்டார் பம்புகள் வைத்து அந்த கழிவு நீரை அகற்றுவதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இயல்பாக பயணித்து வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய சூழலில் இன்னும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய இடங்களையும் நியூஸ் தமிழானது காட்சிப்படுத்தி வருகிறது. தற்போதைய தகவல்களுக்கும் நன்றி ரேவதி.